ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்க, ரொம்ப ஆயில் சாப்பிடாதவங்க, மைதா சேராதுங்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பரோட்டா தான் பண்ண போகிறோம். எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களா, சரி எல்லோரும் சேர்ந்து பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1.5 கிலோ போல் மாவு போட்டு 2ஆக பிரித்து டிவைட் பண்ணி பிசைஞ்சிட்டு இருந்தோம் அக்காவும் நானும். நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. கொஞ்சமாக லைட்டாக சோடா போட்டு செஞ்சுருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் பரோட்டா செய்யறதுனால சிக்கன் இல்லாமல் எம்டி சால்னா பண்ணியிருந்தோம். அட்டகாசமாக வந்துருந்துங்க. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது வெஜ்ஜில் சால்னா செஞ்சால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஒன்றும் பெரிய பரோட்டா மாஸ்டர்லாம் கிடையாதுங்க. இதோ நமக்கு தெரிஞ்சதை பண்ண வேண்டியதான். கடையை விட நமக்கு கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா மொறுன்னு லைட்டாக சுகர் சேர்த்து பண்ணும்போது கலர் நல்லா செம்மையாக வருங்க. இது பார்த்துட்டு பரோட்டா சாப்பிட்டு டெம்டிங்காக இருக்கா உங்களுக்கும்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.